Hi, welcome to Blackboard Learning Excel series. இன்னைக்கு நம்ம basic functions of Excel part 1 பார்க்க போறோம். So first நீங்க ஒரு Excel sheet open பண்ணீங்கன்னா அதுல மேல உங்களுக்கு columns எல்லாமே A, B, C, D அந்த மாதிரி alphabetsல represent ஆயிருக்கும். அதே மாதிரி rows எல்லாமே 1, 2, 3, 4, 5 so இது மாதிரி இருக்கிற நம்பர்ஸ்ல represent ஆயிருக்கும். ஓகே, எனக்கு இப்போ எத்தனை காலம் இருக்கு ஒரு எக்ஸல் ஷீட்ல அப்படின்னா டோட்டலா 16,384 காலம்ஸ் இதுல இருக்கும். அதுல ஏபிசிடியே வந்து இசட் வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆல்பபெட்ல இது ரெப்ரசென்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ லைக் ஏஏஏ ட்ரிபிள் சீரீஸ்ல இது வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலா XFD அப்படிங்கிற நம்பரோட எண்ட் ஆகும். ஓகே, ரோஸ் எத்தனை ரோஸ் வந்து இதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா இதுல 10,40,576 ரோஸ் இதுல வந்துட்டு இருக்கும். ஸோ இதுல இருந்தே எக்ஸல் ஷீட்ல வி கேன் ஆட் n நம்பர் ஆஃப் டேட்டாஸ் அப்படிங்கிறது லைக் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா எக்ஸல் ஷீட்ல ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். அப்புறம் ஒரே ஒர்க்கிங் ஃபைலில் மல்டிபிள் ஷீட்ஸ் எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட பாட்டம் லெஃப்ட் கார்னரில் இருக்கிற அந்த ஆரோ மார்க்கை ப்ளஸ் பண்ணலாம். லைக் அண்ட் அதில் ஷீட் 1 ஷீட் 2 அது மாதிரி மல்டிபிள் ஷீட்ஸ் ஆட் ஆகிட்டு போகும். இல்லை நான் வந்து தெரியாமல் அடிஷ்னல் ஷீட்ஸ் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த எந்த ஷீட்டை நீங்கள் டெலிட் பண்ணணுமோ அந்த ஷீட் மேலே ரைட் கிளிக் பண்ணி டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா டெலிட் ஆயிரும். ப்ளஸ் நான் வந்து இதை ரீநேம் பண்ணணும், எனக்கு பிடிச்ச பேர் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஷீட் மேலே டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற நம்பரோ இல்லை ஆல்பபெட்ஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அதில். ஓகே, அப்புறம் எக்ஸல் ஷீட் அப்படின்னாலே ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாக்ஸஸ்க்கெல்லாம் செல்ஸ் அப்படின்னு வந்துட்டு பேரு. இந்த செல்லுக்கு அட்ரஸ் இருக்கு, ஈச் அண்ட் எவ்ரி செல்லுக்குமே அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸ் வந்து நீங்க உங்களோட டாப் லெஃப்ட் கார்னர்ல இருக்கிற நேம் பாக்ஸ் அப்படிங்கிற இதுக்குள்ள நீங்க வந்து உங்களோட செல்லோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுல என்னன்னா நான் இப்போ இன்கேஸ் ஒரு பெரிய டெக்ஸ்ட் வந்து இந்த A4 அப்படிங்கிற செல்லில் என்டர் பண்ணுறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற வேர்டை நான் இங்கே டைப் பண்ணுறேன் அப்படின்னா இது என்னோட A காலம் என்ன எக்ஸீட் ஆகி B காலம்லேயும் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து எனக்கு என்னென்னா இந்த செல் சைஸ் வந்து தானாகவே மேனிப்புலேட் ஆகி அட்ஜஸ்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து மேனுவலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேனுவலாக பண்ணுறதுக்கு உங்கள் A காலம் கிட்ட உங்கள் கர்சரை கொண்டு போனீங்கன்னா ஒரு கருப்பு கலர் ப்ளஸ் சைனாக சேஞ்ச் ஆகும். அங்கே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேர்ட்ஸோட சைஸுக்கு அந்த மாதிரி அது அடாப்ட் ஆகிக்கும். இல்லை இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு தெரியல, கரெக்டாக கர்சர் வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் திருப்பி என்ன பண்ணலான்னா அந்த செல் A4 அப்படிங்கிற செல்லை டைப் பண்ணிட்டு ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் மர்ஜ் அண்ட் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மர்ஜ் அண்ட் சென்டர் என்ன பண்ணுன்னா உங்களோட செல் லைக் உங்கள் செல் A4 அண்ட் B4 இதை வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கும் அதில். அப்போ உங்களுக்கு டினோட் ஆகுறதும் A4 அப்படிங்கிற ஒரே செல்லு தான் டினோட் ஆகும். இல்லை எனக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற காலம் எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, A4 அப்படிங்கிற செல்லு வந்து ரோ அட்ஜஸ்ட் ஆகி அதுவே செட்டில் ஆகிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த A4 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டு ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு wrap டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோ அட்ஜஸ்ட் ஆகிக்கும். நான் வந்து காலம் மட்டும்தான் இப்படி மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, ரோ வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவன் யூ கேன் டூ தட். ஸோ ரோஸ் கூட நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எனக்கு வந்து 1, 2, 3 அந்த மாதிரி நம்பர் வந்து எனக்கு 100 வரைக்கும் வேணும், என்னால் வந்து அதை டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது, டைம் கன்சியூமிங் நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1, 2 or 1, 2, 3 அந்த நம்பர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு கீழே காலம்னை செலக்ட் பண்ணணும். பண்ணிட்டு இங்கே ஆட்டோஃபில் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு பாப்அப் மெனு வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் சீரீஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்பர் நான் வந்து டில் 19 வரைக்கும் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நம்பர் மட்டும்தான் பண்ண முடியுமா, லைக் மண்டே டியூஸ்டே அதெல்லாம் வந்து பண்ண முடியாதா, வீக்கு மந்த் எல்லாம் பண்ண முடியாதா, பண்ணலாம். மண்டே டியூஸ்டே அது மாதிரி நீங்கள் ஜஸ்ட் 2 வேர்ட் மட்டும் டைப் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் பக்கத்தில் செல் பக்கத்தில் பிளாக் கலர் இண்டிகேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை ட்ராப் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தில் வேணுங்கிற டேஸ் வந்து ஃபில் ஆகிக்கும். சிமிலர்லி யூ கேன் டூ தட் ஃபார் மந்த் ஆஸ் வெல். ஜான்வரி பிப்ரவரி அந்த மாதிரி மந்த்துக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சிம்பிள் தான், சேம் ப்ரொசீஜர். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ட்ராப் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு மந்த் வந்து அதில் இருக்கும். இதில் இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது என்னன்னா ABC அப்படிங்கிற வெறும் ஆல்பபெட்ஸ் மட்டும் நம்ம கிளிக் பண்ணோம்னா ஃபில் சீரீஸ் பண்ணாது, ஃபில் சீரீஸ் இங்கே எடுக்காது, ஒரே நம்பர் தான் காப்பி ஆகும். ஸோ இது வந்து ஒரு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு வந்து இப்போ லைக் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கமல்ஹாசன், ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். அதே மாதிரி ஜோசப் விஜய், ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் நான் டைப் பண்ணியிருக்கிற M காலமில் எனக்கு வேணும், செகண்ட் நேம் வந்து எனக்கு N காலமில் வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிற செல் வந்து
செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் டெக்ஸ்ட் டு காலம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிலிமிட் ஃபங்க்ஷனில் தான் இருக்கணும். டிலிமிட்னா நம்ம ஸ்பேஸோ இல்லை வேற ஏதாவது கமா போட்டு தான் செப்பரேட் பண்ணியிருக்கோம், அதுக்காக டிலிமிட்டில் தான் இருக்கணும். அப்புறம் நம்ம ஸ்பேஸில் வந்து இங்கே செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஸ்பேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இதில் வந்து உங்களுக்கு கீழே ப்ரிவ்யூ இருக்கும். அந்த ப்ரிவ்யூ ஓகே அப்படின்னா ஃபினிஷ், அவ்வளோதான். கமல் ஹாசன். ஸோ கமல் ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது எம், ஹாசன் அப்படிங்கிறது என் காலம்ல உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்த பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் போதும். மீதி இருக்கிறது எல்லாம் பார்ட் 2ல பார்க்கலாம். தேங்க்யூ.